தீபக் அண்ணா ஃபேன்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க எப்போ தீபக் வருவாருன்னு. தீபக் அண்ணா கன்ஃபெஷன் ரூம் வழியாக வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஈவினிங் சாங் போடும்போது மஞ்சரியும் ராணுவும் வந்தாங்க. எல்லாரும் இப்போ தான் லைவில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆச்சு. உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மஞ்சரி போய் சாட்சினாவை கட்டி பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஓடி போய் ஜாக்லினை ரொம்ப நேரம் ஹக் பண்ணுறாங்க. ஜாக்லின் நல்லா அழறாங்க. நீ இல்லாமல் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் மஞ்சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நிறைய பேர் ஃபேக்குன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ட்ரூவாக இருந்துச்சு. ஜாக்லின் ரொம்ப நேரம் அழுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரனை வந்து பார்த்துட்டு கிண்டல் அடிக்கிறாங்க மஞ்சரி. டேய் நீ இப்போ நான் தான் உன்னை வந்து தேடி வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு, செம்மடா பெட்டி எடுத்தது 5 நிமிஷம், பேசினது 1 மணி நேரம்னு சொல்லிட்டு, ஆனாலும் ஃபஸ்ட்டு போய் எடுக்கிறதுக்கு ஒரு செம்ம கட்ஸ் வேணும்டா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதைத்தான் நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் போய் எடுக்கிறதுக்கு உண்மையிலே பயங்கர கட்ஸ், அதுவும் நைட்டில் செம்மையாக எடுத்தார். ஸோ அதை மஞ்சரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாங்க. ராணவ் எல்லாருக்கிட்டையும் கூலாக பேசிட்டு வராரு. அதுக்கப்புறமா உள்ளுக்கு போயிட்டு இன்றைக்கி வந்து உண்மையிலே வந்த 3 பேருமே என்னோடய ஃபேவரட்ஸ். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க 3 பேர்த்தையும் பார்க்குறதுக்கு. அப்புறமா கன்ஃபெஷன் ரூமில் இருந்துட்டு தீபக் அண்ணா வராரு. தீபக் அண்ணா வந்தவுடனே ஹோல் ஹவுஸ் செலிப்ரேஷன் மோட்க்கு போயிட்டாங்க. தீபக் அண்ணா உண்மையிலே ஒரு ஸ்பெஷல் கண்டஸ்டன்ட்னு சொல்லலாம். ஏன்னா பொதுவாக மக்களுக்கு பிடிச்சா அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு பிடிக்காது, கண்டஸ்டன்ஸ்க்கு பிடிச்சா மக்களுக்கு பிடிக்காது, அந்த மாதிரி இருப்பாங்க. இவர் ஒரு ரேர் காம்பினேஷன். எல்லா மக்களுக்கும் பிடிச்சிருக்கு. யாருமே அவரை வெறுத்து நான் பார்த்தது கிடையாது. அதே மாதிரி எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் அவரை பிடிச்சிருக்கு. எல்லோரும் செம்மையாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அப்புறம் முத்துக்குமாரனை பார்த்துட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு போய் கிஸ் பண்ணுறாரு. ரொம்ப நேரமாக பண்ணுறாரு. பண்ணிட்டு சொல்கிறாரு, டே இது நான் கொடுக்கலடா அவங்க கொடுத்து விட்டதுன்னு மேலே கை காட்டுறாரு. ஸோ மக்கள் கொடுத்து விட்டுருக்காங்கங்கிற மாதிரி கை காட்டுறாரு. முத்து ஹாப்பி, எவ்ரிபடி ஹாப்பி. ஸோ இப்போ ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இதில் தான் வந்து பிக் பாஸ் வந்து வில்லன் மாதிரி அந்த மொமெண்ட்டை கொண்டு வர போகிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நைட்டு லைவ் எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.